அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, பரங்கிக்காய் வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எனக்கு ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இந்த பரங்கிக்காயில் அவ்வளவு ஒரு நமக்கு மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை பரங்கிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தோலையும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பரங்கிக்காயில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குங்க. நம்ம கண் பார்வை நல்லாவே தெரியும். விட்டமின் பி, ஏ, சி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரத்த சோகையை கூட இது சரி பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டி இது கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு இதோட பலன் தெரியும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தோலை லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு ரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை கூட இது எடுக்குங்க. பரங்கி விதையை நம்ம பொடி பண்ணி நம்ம ஒரு தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் மாலையில் ஒரு 2 வேளை சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மை கொடுக்குங்க. நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3ஆக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வர்றது சம்மர் டேஸ் வருதுங்க. இந்த சம்மர் டேஸில் உடம்புலாம் நமக்கு ஹீட்டாக இருக்க சமயத்தில் இங்கே வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு 3 நாள் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படியே நமக்கு குளிர்ச்சியாகிடும் உடம்பு பூரா. இப்போ அதுக்கு தேவையான மசாலா நான் ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த பொரியலுக்கு இந்த பொடி தாங்க நமக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கோங்க. நமக்கு தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு இதோட ஒரு 6 பல்லு பூண்டு இருக்குங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இதையும் விட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பூண்டை. அவ்வளோதாங்க, மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுவும் அதுக்குள்ளே அதே நான்ஸ்டிக் பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 கப்பு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இருக்குங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த மாதிரி நீல வகையில் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 50% நமக்கு வதங்கினா போதும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரசசாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காய் எடுத்து சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம மிளகாலாம் போட்டு மசாலாலையும் அரைச்சிக்கும். நீங்கள் அதிகமாக நீங்கள் காரத்தூள் போட்டுறாதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நமக்கு இந்த பரங்கிக்காய் சீக்கிரமே வந்துருங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றுறாதீங்க. ரொம்ப குழன்னு ஆன மாதிரி ஆகிடும். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. நல்ல ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது. இந்த சம்மர் டேஸில் நீங்கள் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நம்ம அப்படியே கலந்து சாப்பிட வேண்டியதாங்க. உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நல்லா வெந்ததும் காய்கறி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா பொடியை சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம அந்த தூள் போடும்போதே ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பூண்டெல்லாம் நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பருப்பு ரசத்துக்கு வச்சு நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நான் ஒரு ஹெல்த்தியான பரங்கிக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.